அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்துடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்துவிட்டு நீங்கள் என்ன அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 26ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்கிருத வருடம், ஆடி மாதம் 10ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, திரையோதசி திதி தேய்பிரை, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லக்னம் விழுந்த புள்ளி அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சொல்லலாம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். சந்திராஷ்டமம்னா பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக தான் பாதிக்கும், சின்ன கீரல் மாதிரி தான் ஃபீல் பண்ணணும், பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும். குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரையும். சுபஹோரைகள் காலை 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 12 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 4 மணி 30 நிமிஷத்திலிருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக சொல்லணும்னா முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். மெயினாக இளைய சகோதரன் சகோதரி வழி சொந்தங்கள் அவங்க மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான உபகரணங்களை வாங்கக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி நிறையா விஷயங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களில் நிறைய ஈடுபாடுகள் மொபைல் மூலியமாக நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள். பணமும் ஆன்லைனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வாசனை திரவியங்கள் ஆன்லைனில் வாங்குவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா 2 விதமாக பேசுவீங்க. திடீர்னு நல்லா பேசுவீங்க, திடீர்னு அப்படியே வெறுப்பாக பேசுவீங்க. என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு விதமான கன்ஃபியூஷன் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பல விஷயங்கள் நன்மைகள் நடந்தாலும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சூடான விஷயங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்லது. அதே மாதிரி குளிர் சாதன சார்ந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. கூல் ட்ரிங்க் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தொண்டை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிட்டு அந்த ஜலதோஷம் ஜுரமாக மாறி இவ்வளோ சொல்லும்பொழுதே பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுன்னு சொல்லலாம். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான நாள்னு சொல்லலாம். பல விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும், தண்ட செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படி நடந்துட்டுருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண கேட்பீங்க. அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும். உடல்நிலைகளில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், பலம் இருக்கும், ஆத்ம பலம் இருக்கும், எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு திறமை பிறக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் வரக்கூடிய தனித்தன்மையாக வளரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கும். நல்ல செலவுகள் நடக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் சொல்லட்டுமா, அது சிம்பிள் பரிகாரம். அருமையான சென்ட் ஒன்று வாங்கிடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். சென்ட் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. சும்மா ஒரு 100 ரூபா 200 ரூபா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்பவாறு வாங்கிட்டாவே போகிறோம். பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் தண்ட செலவுகள் வராமல் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு பேரை சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்க பார்ப்பாங்க, இல்லை கடன் கேட்பான். அந்த கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி தயக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ப்ரமோஷன் வரும்.
ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். நல்ல மனுஷாருடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்லது நடக்கும். உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட பல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கேட்ரிங் தொழில் பண்ணுறவர்களுக்கு, கிச்சன் சம்மந்தப்பட்ட தொழில், கிச்சனுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவா, அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், இதை சார்ந்த தொழில்கள் எது பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகனங்கள், கனரகம் சார்ந்த வண்டி வாகனங்கள், ஏசி மெக்கானிக்கு, அப்புறம் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நிறைய பேருக்கு எந்த வேலைகள் இருந்தாலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக விற்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நிறையா பேர் நான் வெஜிடேரியன் பிரியாணி பார்லர்லாம் வச்சுருக்கா. அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளில் இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக சொன்னோன்னா ஹனுமத் கவச்சம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யூடியூப்பில் கூட போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம், இல்லை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இன்றைய நாள் பண்ணேன்னா ரொம்ப நாளாக கைக்கு வராத ஒரு பணம், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வரன், குழந்தை பிராப்தம், சுபகாரியங்கள், பயணங்கள், பயண தடைகள் இதெல்லாமே உடஞ்சிரும்னு சொல்லலாம். 100% வெற்றிகளை குவியக்கூடிய நல்ல நாளாக மாறும். பல விதங்களில் ஏற்றம் பெறுவீங்க. முக்கியத்துவம் பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள், 1-2லாம் கிடையாது, பல விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றிகளை குவியக்கூடிய நாளாக இருக்கும். அபாரமான வளர்ச்சி உண்டு. அமோகமான நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நிறைய விஷயங்கள் போயிடும். தான தர்மங்கள் நிறையா பண்ணுவீங்க. அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நாட்களில் இன்றைய நாளும் ஒன்று. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்படுறது. எதிர்பார்க்காம திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. மெயினாக பெண்கள் முன்கோபிகளாக மாறுவீங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரி நாட்கள்லாம் மெயினாக சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு பானகம் இல்லை கல்கண்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு போயிட்டாவே போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 7ஆம் இடத்துல வரக்கூடிய சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சுபகிரகமான சுக்கிரனையும் செவ்வாயும் கண்டிப்பாக உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொள்கிறாள். அதனால் திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள், பந்த முறிவுகள், 2ஆம் திருமணம், குழந்தை 2ஆம் குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். விநியோகஸ்தர் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங், பெரும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், பேங்க்கில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். மெயினாக ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கேட்ரிங் சம்மந்தப்பட்ட ஆடம்பரமான கால்நடைகள் வச்சு நடத்தின்னு இருக்கிறவா, அதாவது குதிரை மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணைகள் வச்சு நடத்தின்னு இருக்கிறவா, நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, பேர்ட்ஸ்லாம் பண்ணுவாள் நிறைய பேர், ப்ரீடிங், அதே மாதிரி உயர்தர நாய்கள், அதெல்லாம் நல்ல ஒரு பணத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். நான் வெஜிடேரியன் சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளுக்கு செலவுகள் கைக்குள்ளே இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு செலவுகள் வராது. அதே மாதிரி யார்கிட்ட கடன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசியிலிருந்து பாக்யஸ்தானமும் லக்னமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் திரிகோணங்களாக இருக்கக்கூடிய இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் நடக்கிறது. தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சுக்கிரனையும் செவ்வாயையும் தொடர்பு கொள்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. அருமையான ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள். மருத்துவ சிகிச்சை தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள்.
அதே மாதிரி முக்கியமான ஒரு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரி நிறையா விஷயங்கள் தத்ரூபமாக நடக்கும்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சவாறே நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், gift வரும், புதுசாக வீடு வண்டி வாசல் சொத்துக்கள்லாம் அமையப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 3 கேட்டகரியில் நடக்கும். ஒன்று பயங்கரமான பணம் வரும், இன்னொன்று ஊருக்கு வெளியே போய் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, இல்லை பிரயாணம் பண்ணக்கூடிய நிலைமை. அப்படி இல்லைன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் விஷயங்கள் மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். அம்மாவோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நண்பர்களுமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோண கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.